கனமழை காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மிக முக்கியமான தகவல். வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு அப்படின்றது பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பல விதமான அறிவிப்பு அப்படின்றது இருக்குது. நீலகிரி மாவட்டத்திற்கும் சில விதமான மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை அப்படின்றது உறுதியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனமழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விடுமுறை விடப்படுவது அந்தந்த மாவட்டத்தின் ஆட்சியர்களின் உத்தரவுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை சொல்லி இருந்தாலும் கூட கண்டிப்பாக அதற்கு ஏற்றாற் போல அறிவிப்பு அப்படின்றது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாகவே வந்திருக்கு. ஸோ அதனால் அது ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீலகிரியில் பல விதமான பகுதிகளில் பார்த்திங்கன்னா மண் சரிவு அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு மழை என்பது கிடைக்கவில்லையா அப்படின்னா அடுத்த முறை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா பொழியலை. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா மழை பொழியுடைய தீவிரம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே அது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கனமழையின் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கிறது. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளை காலை 7 மணிக்கோ அல்லது 6:30 மணிக்கோ அஃபீஷியல் அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தனை மாவட்டங்களுக்கு விடுமுறை வரப்போகுதுன்றதை நம்ம அப்டேட் பண்ணலாம்.